ரொம்ப பேர் தடம் புரண்டு போனது. நேற்று கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், கவின்கிற ஒரு கொலை செய்யப்பட்ட சம்மந்தமாக. ஏன் அந்த பையன் எப்படி படிக்க வேண்டிய பையன், எப்படி படித்த பையன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உத்தியோகத்துக்கு போன பையன், இவங்களை குறை சொல்ல முடியுமா, அவங்களை குறை சொல்ல முடியுமா? யாரையும் சொல்ல முடியாது. அந்த துர்மரணத்திற்கு ஒரே காரணம் காதல் என்று சொல்லப்படும் அந்த கொடிய செயல்தான். படிக்க போனால் படிக்கப்போ, வேலைக்கு போனால் வேலைக்கு போ. கல்யாணம்ங்கிற பேர் வரும்போது அப்பா அம்மா கிட்ட விடு. உனக்கு என்ன வேணும்? என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட கொடுக்குறான். என் பிள்ளைக்கு இப்படி ட்ரெஸ் போட்டால் தான் அழகாக இருக்கும்னு அந்த ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுத்து உனக்கு கடையாக ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இது படித்தா தான் என் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கும்னு அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. வாசல் கிடக்க நான் 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 போய் நின்றுருக்கிறேன். பள்ளிக்கூடங்கள்லேயும் கல்லூரிகள்லேயும் என் மகள்களுக்காகவும் என் மகன்களுக்காகவும் நான் போய் நின்றுருக்கிறேன். இந்த வலியெல்லாம் எந்த பிள்ளைகளும் இன்னைக்கு உணர்றதில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க அந்த அப்பா அம்மாக்களுக்கு தெரியாதா? அந்த குறுக்கீடு இல்லாமல் நீ கல்வி வழி போனீன்னாக்கா உன் எதிர்காலம் வேற. நிறைய பேருடைய தலையெழுத்து மாறி போகிறது அதனால தான். காதல் தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனைவிக்கு 15 வயசு. ஆல்மோஸ்ட் அது செல்லாத கல்யாணம் தான். ஆனால் காதல், அதுக்கு முன்னாடி காதலும் வந்தது, படிப்பு தடம் புரண்டுருச்சு. டிகிரி முழுசாக முடிக்காமல் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். காரணம், ஒரே காரணம், அந்த காதல் தான். நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அது மட்டும்தான் காதல். உன்னுடைய வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிற எதுக்கு பேரும் காதல் கிடையாது. மனசும் புரிஞ்சுக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியும் புரிஞ்சுக்கலாம், கல்யாணத்துக்கு பின்னாடியும் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் காத்திருங்கள், கொஞ்ச நாள் காத்திருக்கணும். காதல் எல்லா பருவத்திலையும் வரும், எந்த வயதிலையும் வரும். கொஞ்சம் காத்திருங்க. இதை சொல்லத்தான் அவர் அக்னி சிறகுகள்னு ஜான் பிரீட்டோ ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. நீங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, இது ரெண்டுமே முழுசாக புரியாத வார்த்தைகள். கல்விங்கிறது புத்தகத்தை படித்தா மட்டும், டிகிரி வாங்கிட்டா மட்டும் அந்த கல்வி நமக்கு கிடைச்சிடுறதில்ல. வெறும் அந்த டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு டிகிரி எந்த வகையிலையும் உதவி செய்யலை அப்படின்னு ஒரு காமராஜர் வந்திருப்பாரா? டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவுடைய முதல் குடிமகனானார். அவர் அவ்வளவு படித்தவரா? இருந்தும் மாணவர்கள் பின்னாலேயே தான் சுற்றினார் அவர். வந்து ஏன்னா இந்தியா அங்கே தான் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி. அவர் எப்படிப்பட்ட ஞானி அப்படின்னா, எனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னே தெரியாதுங்க. சென்னைக்கு வந்தப்போ கூட சும்மா நைட்டில் அப்படியே டிவியை நோண்டிக்கிட்டு, தெரியும் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. அப்போ அவரை கொண்டு போய் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அடப்பாவி, அவர் பாட்டில் விஞ்ஞானி நல்லா இருந்தார, ஏன்டா பிரசிடென்ட் ஆக்குறீங்க? இவ்வளவு தான் அவர் மேலே நமக்கு இருந்த ஒரு அறிவு. அவரை பற்றி ஒரு குறிப்பும் தெரியாது. நைட்டு ஒரு 11 மணிக்கோ 10 மணிக்கோ சேனலை போட்டுக்கிட்டே போகிறோம். ஒரு சேனலில் போடுறான், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மரணம் அப்படின்னு. இவன் ஏதோ தமாஷா போடுறான் போல இருக்குன்னு அடுத்து போடுறான். எந்த சேனல்லையுமே வரல. ஆனால் பக்குன்னு இதயத்தில் ஒரு சுருக்குன்னு குத்துது. அவர் மேலே எனக்கு காதல் கிடையாது, மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அவருடைய வரலாறு கூட எனக்கு தெரியாது. ஒரு அட்டாக்கிங் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவன்தான் தலைவன். இதுக்கப்புறம் எல்லா சேனலும் பார்க்குறேன், வர 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 அந்த நியூஸ் பெருசாக போடுறாங்க. என்னை அறியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அதுதான் தலைவன்.